ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போறோம். இந்தியா முழுக்க இந்த ஸ்கீம் செயல்படுதுங்க. அதாவது ஆண் குழந்தைங்களுக்காகவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்கீம்னு சொல்லலாம். செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் குழந்தைங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி ஆண்களுக்கு, அதுவும் ஆண் குழந்தைகளுக்கான ஒரு சேவிங் ஸ்கீம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ இதை ஆண் குழந்தைகள் மட்டும்தான் இதில் பெனிஃபிட் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. வீட்டில் இருக்கிற அடல்ட், அதாவது அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்கு, பெண் குழந்தை இருக்கு, யாருக்கு வேணாலும் இதை போட்டுக்கலாம். பிரத்யேகமாக ஆண் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னே சொல்றாங்க. சரி, இந்த ஸ்கீமை பற்றி ரொம்ப கிளியரா எல்லாமே பார்த்துடுவோம். ஸோ முதல்ல மெயினாக இந்த ஸ்கீம் ஆண் குழந்தைகளுக்கு எஜுகேஷனல் ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் எவ்வளோ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு மினிமம் 500 ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீமில் ஒரு வருஷத்துக்கு வெறும் 500 ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்சிமம் 1.5 லட்சம் வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு வருஷம் ஏதாவது நடுவில் கட்டாம விட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வருஷம் 500 ரூபாய் கட்டுறேன், அடுத்த வருஷம் ஒரு 500 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் ஒரு வருஷம் மட்டும் நான் கட்டாம விட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு அடுத்த வருஷம் கட்ட போறேன்னா அது ஒரு நடுவில் ஒரு 50 ரூபா பெனால்ட்டி கட்டிட்டு தான் நீங்க நெக்ஸ்ட் இயர் கட்டுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்துட்டோம் அப்படின்னா 7.1%ங்க. அது முதல்ல 8% மேலேயே இருந்துச்சு. இப்போ எடுத்துட்டோம்னா 7.1% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வருஷம் மாற மாற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறும். அதே நான் கிளியரா சொல்லிடுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஸ் ஆஃப் நவ் 7.1%. ஸோ அதை வச்சே பார்த்துடலாம். அண்ட் இது காம்பவுண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆனுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகும். எத்தனை வருடம் கட்டணும் அப்படின்னா கொடுத்துருக்குது பாருங்க, 15 வருஷம் நீங்க கம்பல்சரி கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அந்த 15வது வருஷம் இருக்கு இல்லையா, அந்த மெச்சூரிட்டியான டைம் வர்றப்போ நீங்க மறுபடியும் 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த 5 இயர்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா நான் மறுபடியும் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித் பேமெண்ட் அதோட நீங்க போலாம். இல்லைன்னா வித்தவுட் பேமெண்ட்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். அதாவது 15 வருஷம் மட்டுமே நீங்க காசு கட்டிட்டு மறுபடியும் 5 வருஷம் அக்கௌண்ட்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். ஸோ அப்படி விடுறப்ப என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அமௌண்ட் காம்பவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துகிட்டே இருக்கு அந்த 5 வருஷத்துக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால நல்ல ஒரு அமௌண்ட் மறுபடியும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகிறப்ப கிடைக்கும். ஸோ இதான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல பேஜரா நம்மள தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவு வருடம் வரைக்கும் கட்டணும் அப்படிங்கிறது. அடுத்து ஸோ இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணா எனக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்குதுங்க. அதாவது நீங்க ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் எடுத்திருக்கீங்க, இப்ப நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. ஓகேங்களா? ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் ஆப்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு வருஷத்துக்கு 1.5 lakhs நீங்க கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வரி கிடையாது. அதே சமயம் இதுக்கு நல்லா 7.1% இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் இந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க மெச்சூர் ஆனப்போ ஒரு பல்கா தான் அமௌண்ட் வந்திருக்கும், அதுக்கும் வரி கிடையாது. அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் 1.5 lakhs டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. மொத்தமா காம்பவுண்டா, அதாவது 3 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாவோ, இல்ல எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, அப்பா பையன் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஆளுக்கு 75,000 ரூபாய் பெர் இயர் அப்படிங்கிற அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ரிமைனிங் 75,000க்கு உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது. இதை நான் ரொம்ப கிளியரா நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு குடும்பத்துல பிபிஎஃப் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுல மேக்சிமம் அமௌண்ட் 1.5 lakhsக்கு தான் உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் ஃபுல்லா இருக்கு. நீங்க கண்டிப்பா டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா முதல்ல தான் ஒரு லம்சமா கட்டுங்க, மந்த்லி ஒன்ஸ் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்க டெய்லியுமே நீங்க சேலரி வாங்குறீங்க, ஒரு மாசம் சேலரி வாங்குறீங்க, வருஷத்துல ஒரு பல்க் அமௌண்ட் என்னால கட்ட முடியும் அப்படின்னு நீங்க எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் கூட நீங்க கட்டலாம். ஸோ டெய்லி ஒரு 400 ரூபாய் கட்டுறீங்கனாலும் கூட உங்களால கட்ட முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. இது பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் மேக்சிமம் எப்படி கட்டினாலும் சரி, டெய்லி கட்டினாலும் சரி, மாசம் வருஷத்துக்கு ஒருக்கா எப்படி கட்டினாலும் மேக்சிமம் லிமிட் அப்படிங்கிறது 1.5 lakh தான். அதுக்கு மேல கட்ட முடியாது ஒரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு.
சரி பிபிஎஃப் வந்துட்டு நான் கட்டிடுறேன், எனக்கு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் வித்ட்ரால் பண்ண முடியுமா மிடில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கொஸ்டின். ஸோ 3 விதமா வந்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க மிடில் வந்து பெனிஃபிட் அடைய முடியும். ஃபர்ஸ்ட் வந்து லோன். ஸோ லோன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு நீங்க கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 3வது வருஷம் முடிஞ்சதுல இருந்து 3லேருந்து 6 வருஷத்துக்குள்ள நீங்க லோன் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த 3வது வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க லோனுக்கு போறீங்கன்னா அந்த 3 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் நீங்க ஒரு அமௌண்ட் கட்டி ஒரு மெச்சூரிட்டி ஆயிருக்கும் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்ல 25% தான் உங்களுக்கு லோனா கொடுப்பாங்க. அது சமயம் அந்த 25% கொடுத்த லோனையும் நீங்க 3 வருஷத்துக்குள்ள அடுத்த 3 வருஷத்துக்குள்ள அதாவது 6 வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்பதான் மறுபடியும் நீங்க வந்து லோன் கேட்டீங்கனாலும் கொடுப்பாங்க. அண்ட் நீங்க லோன் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு என்ன மாதிரியான வட்டி இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. இப்ப வந்து 7.1% இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, அதை விட 1% இன்ட்ரெஸ்ட் அதிகமா வச்சு நீங்க வட்டி கட்டணும். ஸோ இப்போ நீங்க ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் மேல லோன் வாங்குறீங்க அப்படின்னா வட்டி எவ்வளவு வரும்னா 8.1% வந்து வரும். லோன் ஒரு ஆப்ஷன் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் எடுத்துட்டோம்னா பார்ஷியல் வித்ட்ரால். ஸோ பார்ஷியலா நம்ம வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியுங்க. 7 வருஷம் கழிச்சு தான் பண்ண முடியும். ஓகேங்களா, 7 ஃபினான்ஷியல் இயர் கடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பார்ஷியல் வித்ட்ரால் வந்து பண்ண முடியும். அதுவும் எப்படி கால்குலேட் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க மொத்தமா கட்டியிருப்பீங்க இல்லைங்களா அமௌண்ட் 7 வருஷம் வரைக்கும், அதுல 4வது வருஷத்துடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் 6வது வருஷத்துடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. இதுல ரெண்டுல எது கம்மியா இருக்கோ அதுல 50% அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அண்ட் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியுங்க. ஆனா 5 வருடம் 5 ஃபினான்ஷியல் இயரை நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியும். பட் ஆனா காரணம் நீங்க தெளிவா வந்து கொடுக்கணும். தெர் ஆர் 3 ரீசன்ஸ் வந்து சொல்லலாம். ஒன்னு, லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் ஏதாவது இருக்குது, ரொம்ப முடியாத ஒரு டிசீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அப்ப ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா காசு வேணும் இல்லையா அதுக்கு. அண்ட் சைல்டு எஜுகேஷனுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியா செலவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்றீங்க அப்படின்னாலாம் நீங்க ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணலாம். அண்ட் டெத், இந்த 3 ரீசனுமே நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இந்த டிசீஸ் அண்ட் சைல்டு எஜுகேஷன் இந்த 2 ரீசன்ல ஏதாவது ஒன்று சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபுல்லா கொடுக்க மாட்டாங்க, 1% குறைச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ 7.1%னா 6.1% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது 5 வருஷம் சேர்த்துன காசுக்கு 6.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவே டெத் அப்படிங்கிற பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து எவ்வளோ அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வந்திருந்தாலும் அதுக்கு ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த ஒரு கையும் வைக்காம 7.1% கொடுத்துருவாங்க. இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எங்க ஓபன் பண்ணலாம் அப்படின்னா நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் எல்லாமே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்லயும் ஓபன் பண்ணலாம். அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் ஓபன் பண்ணலாம். இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸின்னு போஸ்ட் ஆஃபீஸ் தான் சொல்லுவேன். டைரக்டா போயிட்டு நீங்க கேஷ் ஆர் செக் கொடுத்து நீங்க ஈஸியா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ பாய் சைல்டு அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, 10 வயசுக்கு கம்மியாக இருக்காங்க, மைனராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கார்டியன் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்காக ஓப்பன் பண்ணலாம். இல்லை 10 வயதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா குழந்தையுடைய பெயர்லயே நீங்க ஓபன் பண்ணி அமௌண்ட் வந்து சேமிக்கலாம். ப்ரூஃப் வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாமே இந்த ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இது மாதிரியான செட்டப், ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்து நீங்க அக்கௌண்ட் ஈஸியா ஓபன் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இதுல வந்துட்டு நீங்க சேமிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு கால்குலேஷன் வந்து பாத்திரலாம், ரைட்டுங்களா? ஸோ நீங்க ஒரு வருஷத்துக்கு 1.5 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ 1,50,000 ரூபாய். ஸோ 1.5 lakhs வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றீங்க. எவ்வளோ வருஷம் அப்படின்னா நம்மளுக்கு 15 வருஷம் வரும் இல்லைங்களா? 15 வருஷம். இன்ட்ரெஸ்ட் வந்து 7.1%. கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட 22,50,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 18,18,000 ரூபாய் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் பாருங்க, கிட்டத்தட்ட 40 லட்சம் வந்து கிடைக்குது. ஒரு 15 வருஷம் 1.5 லட்சம் கட்டுறப்போ உங்களுக்கு 40 லட்சம் கிடைக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து 18 லட்சம் கிடைக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் மட்டும் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்சம் ரூபாய் மட்டும் கட்டுறேன், 15 வருஷத்துக்கு நான் வந்து கட்டுறேன் அப்படின்னாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்க.
15 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்னா 12,12,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட், மெச்சூரிட்டி அமௌண்ட் 27,12,139 ரூபாய். ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இல்லைன்னா ஃபாரின் அனுப்பணும், இல்ல ரொம்ப பெரிய செலவுகள் வருது உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இல்லைன்னா ஏதாவது மேரேஜ் செலவுக்கு கூட நீங்க உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து ஓபன் பண்ணி ஒரு நல்ல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் அப்படின்னு கட்டுறப்போ என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு 7,50,000 ரூபாய் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 6 லட்சம் ரூபாய் வருது. கிட்டத்தட்ட 13,56,000 ரூபாய் உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூவா கிடைக்குது. ஸோ வருஷத்துல 50,000 ரூபாய் மினிமம் கட்டினீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அண்ட் குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமா அது வந்து இருக்கும். இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஃபர்தரா ஆன்சர் பண்றேன்.